தென்மேற்கு சீனாவில் திடீரென வீசிய சூறாவளி காற்றால் ஆற்றில் 4 சுற்றுலா படகுகள் கவிழ்ந்து 9 பேர் உயிரிழந்தனர். குசோயு மாகாணத்தில் உள்ள உயு ஆற்றில் படகுகள் கவிழ்ந்ததில் மொத்தம் 84 பேர் தண்ணீரில் மூழ்கினர். அவர்களில் 70 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து நடந்தபோது சம்பவ இடத்தில் இருந்த சுற்றுலா பயணிகள் திடீர் மழை, ஆலங்கட்டி மழை, இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று வீசியதாக தெரிவித்தனர். அமெரிக்காவில் அதானிக்கு எதிரான லஞ்ச ஒழிப்பை கைவிட வலியுறுத்தி டிரம்ப் அரசுடன் அதானியின் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் மின் உற்பத்தி திட்டங்களை பெற இந்திய அரசு அதிகாரிகளுக்கு அதானி குழுமம் லஞ்சம் தந்ததாக வழக்கு தொடரப்பட்டது. இந்தியாவில் சூரிய மின்சார விநியோகம் தொடர்பான ஒப்பந்தம் பெறுவதற்கு ரூபாய் 2239 கோடி லஞ்சம் கொடுக்க கௌதம் அதானி முன்வந்ததாக கூறி அமெரிக்க நீதிமன்றம் தெரிவித்ததுடன் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை அதானி குழுமம் மறுத்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவில் அதானிக்கு எதிரான லஞ்ச வழக்கை கைவிட வலியுறுத்தி அமெரிக்க அரசு அதிகாரிகளுடன் அதானியின் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. தற்போதைய வேகத்தில் பேச்சுவார்த்தை நடந்தால் அதானிக்கு எதிரான லஞ்ச வழக்கு 1 மாதத்தில் கைவிடப்படும் என்று கூறப்படுகிறது. கனடாவில் வசிக்கும் இந்துக்கள் வெளியேற வேண்டும் என்ற கோஷத்துடன் கனடாவில் காலிஸ்தான் பேரணியில் ஈடுபட்டனர். சமீப காலமாக இந்து கோவில்கள் மீது சில மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தினர். இதற்கு இந்து அமைப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்து இருந்தனர். இந்நிலையில் சமீபத்தில் கனடாவில் காலிஸ்தான் அமைப்பினர் டொரண்டோவில் உள்ள மால்டன் குருத்வாரா அருகே நகர் கிர்தான் பகுதியில் பேரணி நடத்தினர். இதில் 8 லட்சம் இந்துக்கள் வெளியேற வேண்டும் என்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த பேரணியில் ட்ரக்கில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரது உருவப்படத்தை கையில் விளங்கிட்டவாறு கூண்டுக்குள் நிற்பது போன்று சித்தரித்து இருந்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஏறக்குறைய 18 லட்சத்திற்கும் மேல் கனடாவில் வசித்து வரும் நிலையில் இதில் 8 லட்சம் பேர் இந்துக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தேவைப்படும் வலுவும் வழிமுறையும் ரஷ்யாவிடம் உள்ளது என்றும் இந்த போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்காது என்று கூறினார். 2ஆம் உலக போரின் வெற்றி தினத்தை கொண்டாடும் வகையில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் 72 மணி நேரம் நிறுத்தப்படும் என்று அண்மையில் புதின் அறிவித்தார். அந்த போரில் ஜெர்மனியை ரஷ்யா வீழ்த்தியதை கொண்டாடும் விதமாக மே 8 முதல் மே 10ஆம் தேதி வரை மனிதாபிமான அடிப்படையில் தாக்குதல் நிறுத்தப்படும் என்று தெரிவித்தார். இதனிடையே உக்ரைன் தலைநகர் கீவில் கடந்த சனிக்கிழமை நள்ளிரவு ரஷ்யா மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதலில் 2 சிறார்கள் உட்பட 11 பேர் காயமடைந்ததாக உக்ரைனின் அவசர கால சேவை பிரிவு தெரிவித்துள்ளது. ட்ரம்ப் அறிவிப்பால் அமெரிக்காவில் திரையிடப்படும் இந்திய படங்களுக்கு டிக்கெட் கட்டணம் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவிற்கு வெளியே தயாரிக்கப்படும் அனைத்து படங்களுக்கும் 100% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த புதிய கட்டண முறை திரைப்படத்துறையில் நிலவும் போட்டியை சமன் செய்வதையும் அமெரிக்க தேசத்தில் உள்ள ஸ்டுடியோக்கள் தங்கள் செயல்பாடுகளை தொடர ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று தெரிவித்திருந்தார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பால் அமெரிக்காவில் திரையிடப்படும் இந்திய படங்களுக்கு டிக்கெட் கட்டணம் உயரும் என்று கூறப்படுகிறது. மேலும் 100% வரி விதிப்பால் டிக்கெட் கட்டணம், படப்பிடிப்பு, தொழில்நுட்ப பணிக்கான கட்டணம் உயரும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.